சொலிவனம் காட்டுல கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் தொடங்கிச்சு. அப்ப எல்லா பறவைகளும் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் கொண்டாட தயாரா இருந்தாங்க. எல்லா பறவைகளும் அவங்களோட குழந்தைங்கள ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஸ்கூல்ல டீச்சர் கிறிஸ்மஸ் டே வர்றதுனால பசங்களுக்கு சாண்டா கிளாஸ பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சாண்டா கிளாஸ் யாரு, சாண்டா கிளாஸ் பையில என்னெல்லாம் இருக்கும்னு அந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த கிளாஸும் முடிஞ்சது. பசங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சாண்டா கிளாஸ பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. மணி, லட்சு, மோனா, நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு சாண்டா கிளாஸ பத்தி லெசன் எடுத்தாங்கல்ல, அவர் யாருன்னு தெரியுமா? அவர்கிட்ட தான் நிறைய சாக்லேட் எல்லாம் இருக்கும், நிறைய டாய்ஸும் இருக்கும், இன்னும் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அவர் வானத்துல பறப்பாரு. என்ன பிக்கி சொல்ற? சாக்லேட்டா, கிஃப்டா, டாய்ஸா? நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கே. சரி, அவர் எப்படி இருப்பாரு? நீ பார்த்திருக்கியா அவரை? நான் புக்ஸ்ல படிச்சிருக்கேன். சாண்டா கிளாஸ் வந்து ஒரு தொப்பி போட்டு இருப்பாரு, அப்புறம் ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டு இருப்பாரு. அவர் முகத்துல பெரிய தாடி இருக்கும். அவர்கிட்ட ஒரு பெரிய பை இருக்கும். அந்த பையில நிறைய டாய்ஸ், காரு, கேக்கு, சாக்லேட், பிஸ்கெட், பைக்கு, டால்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் அவர் பையில இருக்கும். வாவ், இது எல்லாமே உண்மையா? அந்த பையில இருக்க நிறைய கிஃப்ட் எல்லாம் நமக்கு கொடுப்பாரா? உண்மையாவா? கிஃப்ட், சாக்லேட்ஸ், டாய்ஸ் எல்லாமே நமக்கு கொடுப்பாரா? ஆமா, கண்டிப்பா கொடுப்பாரு. இதை விட அதிகமாவே அவர் நமக்கு கொடுப்பாரு. அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் என்ன கேட்டாலும் அவங்க ஆசைப்பட்டதை கண்டிப்பா கொடுப்பாரு. சாண்டா கிளாஸ் உங்க வீட்டுக்கு மட்டும் தான் வருவாரா? எங்க வீட்டுக்கெல்லாம் வர மாட்டாரா? உனக்கு தான் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுப்பாரா? எங்களுக்கு கிடைக்காதா? ஏன்னா எங்களுக்கு சாண்டா கிளாஸ பத்தி எதுவுமே தெரியாது. மணி, அப்படிலாம் எதுவுமே இல்ல. பெரியவங்க, சின்னவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லார்கிட்டயும் சாண்டா கிளாஸ் பேசுவாரு. எங்க வீட்டுக்கும் வருவாரு, உங்க வீட்டுக்கும் வருவாரு, எனக்கும் கிஃப்ட் கொடுப்பாரு, உங்க எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுப்பாரு. அப்படியா? ப்ளீஸ் ப்ளீஸ் பிக்கி, எங்க வீட்டுக்கு வர சொல்லு. நானும் என்னுடைய சிஸ்டரும் சாண்டா கிளாஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மணி, சாண்டா கிளாஸ் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம கண்ணை மூடி தூங்குனாதான் சாண்டா கிளாஸ் நம்ம பெட்டுக்கு வந்து நமக்கு பிடிச்ச கிஃப்டை எல்லாம் வச்சுட்டு போவாரு. அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுவாரு. பிங்கி சொன்னதை கேட்டு சாண்டா கிளாஸ் கண்ணை மூடுனாதான் வருவாருன்னு நினைச்சு கண்ணை மூடிக்கிட்டே டோர் பக்கத்துல போனாங்க. கபோர்ட் கிட்ட போய் இடிச்சுக்கிட்டாங்க. இத பார்த்த அவங்க அம்மா மாலா காக்கா, மணி, மோனா, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கீங்க? கண்ணை திறங்க ரெண்டு பேரும். அம்மா ப்ளீஸ், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சாண்டா கிளாஸ் இப்ப வந்துருவாரு. என்னடா சொல்ற? சாண்டா கிளாஸா? அவர் எதுக்கு இங்க வர போறாரு? என்ன கனவு கிணவு கண்டியா என்ன? அப்பா, சாண்டா கிளாஸ் நம்ம வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு பிங்கி தான் சொன்னா. வீட்டுக்குள்ள சாண்டா கிளாஸ் வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு. அவ சாண்டா கிளாஸ பத்தி புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாளா. அவ தான் சொன்னா நம்ம தூங்கும் போதுதான் வருவாரு, அதுவும் நம்ம கண்களை திறந்து இருந்தா வரமாட்டாரு அப்படின்னு சொன்னா. அதனாலதான் நாங்களும் கண்ணை திறக்காம கண்ணை மூடிக்கிட்டு இருக்கோம். மோனா சொன்னதை கேட்டு ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அப்ப, ஏ பசங்களா, என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா போய் தூங்குங்க. அம்மா சொன்னதை கேட்டு ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கிட்டே பெட்ரூமுக்கு போனாங்க. அப்ப மறுபடியும் டோர்ல முட்டி கீழே விழுந்தாங்க. ஏ பசங்களா, ஏன் இப்படி முட்டி மோதி கீழே விழுறீங்க? இருங்க, உங்க ரெண்டு பேரையும் நாங்களே பெட்ரூமுக்கு கொண்டு போய் விடுறோம். வாங்க, என்னோட கையை பிடிச்சுக்கோங்க. மணியையும் மோனாவையும் கையில பிடிச்சு பெட்ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. ஆனா மணியும் மோனாவும் கடைசி வரைக்கும் கண்ணை திறக்கவே இல்லை. அவங்க பெட்ரூம்ல படுத்தாங்க. படுத்துக்கிட்டு சாண்டாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரமும் ஆச்சு. அப்ப 12 மணி ஆகிடுச்சுன்னு கடிகாரத்தோட மணி சத்தம் கேட்டுச்சு. இந்த டைம்ல தான் சாண்டா கிளாஸ் வருவாருன்னு பசங்க மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பெட்ரூம் ஜன்னலை யாரோ திறக்கிற மாதிரி இருந்துச்சு. அது யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸும் பசங்க பக்கத்துல போனாரு. ஏ பசங்களா, நான் தான் சாண்டா கிளாஸ் வந்திருக்கேன். சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன். எழுந்திருக்க பசங்களா, மேரி கிறிஸ்மஸ். அப்ப சாண்டா கிளாஸ் குரலை கேட்டு குழந்தைகளும் கண்ணை திறந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல.
சாண்டா கிளாஸ் நீங்க வந்துட்டீங்களா? ஐ சாண்டா கிளாஸ் வந்துட்டாரு. ஓ, சாண்டா கிளாஸ் வந்திருக்க பசங்களா, வாங்க. சாக்லேட் கொண்டு வந்திருக்க, கேக்கு கொண்டு வந்திருக்க, டாய்ஸ் கொண்டு வந்திருக்க, நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க, வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. வாங்க வாங்க, வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த கிறிஸ்மஸ சந்தோஷமா கொண்டாடுங்க. மேரி கிறிஸ்மஸ். மணியும் மோனாவும் சாண்டா கிளாஸ் பாடினதை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. சாண்டா கிளாஸ் என்ன எனக்கு பிடிச்ச டேரி மில்க கொண்டு வந்திருக்கீங்களா? கிட்கேட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எங்க அம்மா அப்பா சாக்லேட்டை சாப்பிடவே விட மாட்டாங்க. நீங்க எங்களுக்கு சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா? மணி சாண்டா கிளாஸ் கிட்ட தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினா. அதே சமயம் சாண்டா கிளாஸ் கொண்டு வந்திருக்கிற கிஃப்ட் எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. சாண்டா கிளாஸ் தன்னுடைய பையில இருந்து சாக்லேட் எடுத்து அவங்க 2 பேருக்கிட்டையும் கொடுத்தாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்கிட்ட இருக்க எல்லா பொருளுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா இது குழந்தைகளுக்கு மட்டும்தான் செய்யறது. ஸ்பெஷலி மேக் ஃபார் யூ. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். சாண்டா சாக்லேட் கொடுத்துட்டீங்க, மீதி ஐட்டம் gift பாக்ஸ்லாம் கொடுக்கவே இல்லையே. எனக்கு பிடிச்ச டால், எனக்கு பிடிச்ச ரிமோட் கார். சாண்டா கிளாஸ் மணிக்கும் மோனாக்கும் பிடிச்ச டாய்ஸை கிஃப்ட் பண்ணாரு. சாண்டாவும் அவர் பையில இருக்க எல்லா திங்ஸையும் காட்டினாரு. அதுக்கப்புறம் பலூன்ஸ் எல்லாத்தையும் ஊதி பறக்க வச்சாரு. மணியும் மோனாவும் சந்தோஷமா சாண்டா கிட்ட விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருந்துச்சு. சாண்டா ப்ளீஸ் எங்களை விட்டு போகாதீங்க. நீங்க எங்கேயும் போக கூடாது. எங்க கூடவே இருங்க ப்ளீஸ் சாண்டா. இன்னைக்கு நைட்டு மட்டும் எங்க கூட தூக்குங்க. சாண்டா குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட தூங்கலாம்னு முடிவு பண்ணாரு. அவங்க கூட பெட்ல போய் தூங்குனாரு. குழந்தைகளும் சாண்டா கூட தூங்குனாங்க. மறுநாள் சூரியன் உதயமாச்சு. மணியும் மோனாவும் சீக்கிரமா எழுந்துட்டாங்க. சாண்டாவை பார்க்கும்போது தாடி விலகி இருந்துச்சு. மணி அந்த தாடியை கையில எடுத்து பார்த்தான். அது சாண்டாவே இல்ல, அது அவங்களோட அப்பான்னு அப்பதான் தெரிய வந்தது. அப்பா தான் சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு நம்ம கிட்ட வந்திருக்காருன்ற உண்மை அவங்களுக்கு தெரிய வந்தது. அப்பா அப்பா டூட்டு காக்கா மனசுல என்ன குழந்தைங்க நம்மள அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சு உடனே கண்ணை திறந்து பார்த்தது. டூட்டு காக்காவும் என்ன பேசுறதுன்னே தெரியாம இருந்துச்சு. அப்ப மாலாவும் அங்க வந்துச்சு. ஓஹோ, நீங்க தான் சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு எங்களை ஏமாத்தினீங்களா? ஏன்பா எங்களை ஏமாத்துனீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? சாண்டா வருவாருன்னு எங்களோட ஆசையில மண்ணை அள்ளி போட்டுட்டீங்களே. போங்கப்பா. அதே சமயத்துல மாலாவும் வந்த பிள்ளைங்க சாண்டா கிளாஸ பார்க்கணும்னு எவ்வளவு துடிக்கிறாங்க. பிள்ளைங்க ஏங்கி போயிடுவாங்க சாண்டா கிளாஸ பார்க்கலன்னா அப்படின்னு மாலா காக்கா தன்னுடைய மனசுல நினைச்சது. மேரி கிறிஸ்மஸ் பசங்களா, என்ன ஆச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சோகமா இருக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் டே. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், புவர் பீப்புளுக்கு எல்லாருக்கும் gift கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு gift கொடுக்கும் போது அதுல வர சந்தோஷமே வேற எதுலயும் வராது. அப்படியாம்மா? அப்பா அம்மா சொன்ன மாதிரியே நம்ம எல்லாருக்கும் gift கொடுக்கலாம். அப்பா, அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்ட்ரீட் ஓரத்துல அம்மா அப்பா இல்லாம நிறைய பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம gift கொடுக்கலாம். அப்பா, ஏன்னா எங்களுக்கும் நீங்க சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு gift கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி நாங்களும் சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு gift கொடுக்கறோம். ப்ளீஸ்ப்பா. ஆமாப்பா, மணி சொன்ன மாதிரியே செய்யலாம். அந்த பசங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதை பார்த்து நம்மளும் சந்தோஷப்படலாம்ப்பா. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏழை குழந்தைகளுக்கு gift கொடுக்கலாம். மேரி கிறிஸ்மஸ் இப்படின்னு சேர்ந்து மாறி மாறி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க. அப்போ ஒரு விசித்திரமான சவுண்டு கேட்டுச்சு. அங்க எல்லாரும் பயந்துகிட்டே டோர் கிட்ட போனாங்க. டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது வானத்துல இருந்து வெளிச்சம் வந்துச்சு. இவங்க எல்லாருமே சேர்ந்து வானத்தை ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்ப ஸ்னோடியர் வண்டியில சாண்டா கிளாஸும் வந்தாரு. Merry Christmas. அவங்க 4 பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. மணிக்கு பிங்கி சொன்னது ஞாபகம் வந்துச்சு.
அவர்தான் உண்மையான சாண்டா கிளாஸ்னு தெரிஞ்சுக்கிட்டான். சாண்டா கிளாஸும் அவங்க கிட்ட வந்து மேரி கிறிஸ்மஸ்னு சொன்னாரு. அப்ப மணி, சாண்டா கிளாஸ் நீங்களா? என்னால நம்பவே முடியல. என்னுடைய ஃப்ரெண்டு பெக்கி சொன்ன மாதிரியே அப்படியே இருக்கீங்க. நாங்க 2 பேரும் உங்களை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆமா, உங்களுக்கு எப்படி எங்களை தெரியும்? மேரி கிறிஸ்மஸ். உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எல்லார பத்தியும் தெரியும். நீங்க ஏழை குழந்தைகளுக்கு gift கொடுக்கறேன்னு நினைச்சீங்கல்ல, அதனாலதான் நான் உங்களுக்கு gift கொடுக்கலான்னு ஆசைப்பட்டு உங்களை தேடி வந்தேன். எல்லாரும் நான் கொடுக்கற gift வாங்கிக்கோங்க. மத்தவங்களுக்கு gift கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பா பெரிய gift கொடுப்பாரு. மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் சாண்டா கிளாஸ்க்கு மேரி கிறிஸ்மஸ்னு வாழ்த்துக்களை சொன்னாங்க. சாண்டா கிளாஸும் மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு தன்னுடைய வண்டியில ஏறி வானத்துல பறந்து போயிட்டாரு. போன வீடியோல கேட்ட கொஷினுக்கு ஸ்ரீதேவி, மது, அருள், லியோடேசி, வதிலியா, விஜி, அப்துல் பசீத், ஷமீரா, ரோஷினி, செல்வா, புண்ணியலிங்கம், ஐஎஃப் இல்மா, நவாஸ், யாழினி, விமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு இந்த ஸ்டோரியில் கிறிஸ்மஸ் தாத்தா விஷயம் யார் போட்டதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸில் சொல்கிறவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன். பாய் பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.